தமிழ்மணி, இப்போ அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்திருக்கு. உடனே டெல்லி சென்றிருக்கிற அமித்ஷாவுடைய சந்திப்பு, இந்த வேகமான நகர்வுகள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? சார் இது வேகம்லாம் இல்லை, ரொம்ப ஸ்லோ. இதே 6 மாசமா நான் உங்ககிட்ட 10 தடவை சொன்னேன். அன்புமணி வேற எங்கேயும் உங்ககிட்ட இருக்கு சார், 10 தடவை சொன்னேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை. அதனால் இது அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. யாருக்கு? டாக்டர் அன்புமணிக்கு வேற. நம்ம உடச்சி தான் எனக்கு கும்பிட்டுலாம் வாழ்றது கிடையாதுண்ணா. ஆப்ஷன் இல்லை. ராம்தாஸோட பிரச்சனை வந்துருச்சுங்கக்குள்ள ராம்தாஸ் கடைசி சீன் கண்ணீர் விட்டும் பார்த்துட்டார், ஒன்றும் செட் ஆகலை. இவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இவர் திமுகவை ஓப்பனாக பகைச்சிக்கிட்டார் டாக்டர் அன்புமணி. அதனால் அவர் போகக்கூடிய ஒரே இடம் அண்ணா திமுக தான். 6 மாதமாக சொன்னேன் உங்ககிட்ட, யாருக்கிட்டே ரோட்டில் இல்லைண்ணா, உங்ககிட்ட இருக்குது. எனவே இது ஸ்லோ ஆகிடுச்சுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபாஸ்ட்டாக ஆகலை. மெகா கூட்டணிங்கிறது தப்பு. அமையாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அமையலை. வாய்ப்பு ரொம்ப குறைவு சார். சார் 3 கட்சி கிளாஸ் 1 கேட்டகரி தமிழ்நாட்டில் இருக்கிறதாக நான் கருதுக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில், அறிவில் பெரிய ஓட்டு அதிமுகவுக்கு தான். அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு ஓட்டை வாங்கின வச்சு தான் நான் சொல்கிறேன். 2 டிஎம்கே, 3 இன்னைக்கு வந்திருக்க தாவாய்க்க. அவங்களுக்கு ஓட்டு இருக்கு சார், சந்தேகம் ஒன்றும் இல்லை. அந்த 3ல் 2 ஒன்றா நின்றுச்சுன்னா அது மெகா கூட்டணி. அது இல்லைன்னா மெகா கூட்டணி இல்லைன்றீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 கட்சி பெரிய கட்சி, அதில் 2 சேர்ந்துச்சுன்னா மெகா கூட்டணி. மற்ற காங்கிரஸ், விசிகே, அன்புமணி, அவர் இவர் எல்லாம் கேட்டகரி 2 கேட்டகரி 3. அதில் ஒருத்தர் இப்போ ஓட்டு வாங்குறது ரொம்ப குறைவு, மிஸ்டர் சீமான். ஆனால் அவர் கூட்டணியில் எந்த காலத்துலையும் வரப்போகிறதில்ல. கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளே போகிறேன், மாடு மேய்க்கிறேன். ஒரு அரசியல்வாதியினுடைய மிக முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு காட்டில் போய் மாடு மேய்க்கிறது. அவர் கருத்து. மற்றதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அவரு தனியாகத்தான் நிற்பார். இல்லை, இயற்கைக்கான எனது குரலை வெளிப்படுத்துகிறேன், உரிமைகளை வெளிப்படுத்துகிறேன். மாடு போச்சுன்னா இவன் உங்கள் வீட்டு மாடு இல்லைங்க, அவன் வீட்டு மாடு. அங்கே மிருகம் அடித்து சாப்பிட்டு. ஐயா, நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வருஷம் வக்கீல், தமிழ்நாடு பூரா. இந்த கேஸு நான் தான் நடத்தினேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் ஜட்மெண்ட்டு. உங்கள் மாட்டை நான் ஓட்டிக்கிட்டு போனோன்னா புலி அடித்து சாப்பிட்டுச்சுன்னா யார் காசு கொடுப்பா? அரசாங்கம் கொடுக்குமா? இன்னொருத்தர் இங்கே ரோட்டில் போகிறவங்க கொடுப்பாடா? சப்ஜெக்டே தெரியாமல், என்னன்னு தெரியாமல், கூட போகிற உயிருக்கும் ஆபத்து. மேய்ச்சிக்கிட்டு போகிறான் இல்லைங்க ஐயா. ஃபாரஸ்ட்டு நம்ம உட்காந்துங்க ஏர் கண்டிஷன் ரூமில் பேசுகிற மாதிரி இல்லைங்க. ஃபாரஸ்ட்டு ஓட்டிக்கிட்டு போகிறவங்க உயிருக்கும் ஆபத்து சார். என் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துச்சு, ஏய் தவளை வந்தால் உடனே பயப்படணும். ஏன்னு அடுத்து பாம்பு வரும். இதாங்க உலகம். இதை புரிஞ்சுக்க உடனே ஒரு குச்சி எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் அரசியல். தமிழ் தேசியம் என்னான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கிறேன். திராவிட நாடு வேணும், தமிழ்நாடு வேணும், ஒரு வேற. தமிழ் தேசியம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. நானும் 6 பேர்கிட்ட இங்கேயே 3 பேரை கேட்டேன். உங்களை வச்சுக்கிட்டு கேட்டேன், ஐயா என்னையா தமிழ் தேசியம் அவ்வளவுதான். அதனால் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார். சரி.